வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து நெய் மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதை வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அதை நல்லா கழுவிட்டு ஒரு 4, 5 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. ஏன்னா அது சாஃப்டாக இருக்கிற கருவாடு. அதனால் கொஞ்சம் நேரம் போட்டு கழுவினா போதும். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான். அதையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன கரண்டி தான் அது. அதில் 2 கரண்டி நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கு பிறகு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. போட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 தக்காளி வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம் போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் எண்ணெயில் வதக்கிறப்ப. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடும். உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு. அந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா தான் குழம்பு வந்து இந்த வெங்காயம் வந்து அதில் நல்லா கரைஞ்சிரும். அப்போ குழம்பு சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் பொறுமையாக வச்சிட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும். பச்சையாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா குழம்பு நல்லா இருக்காது. அதனால் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக வதக்கி விட்டு, இப்போ கொஞ்சம் தக்காளி பாதி வதக்கினோடனே காயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு நிறைய போட்டுறாதீங்க, பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு தண்ணியில் போட்டனால கொஞ்சம் நிறைய தெரியுது. லெமன் சைஸ் எடுத்து லைட்டாக சுடு தண்ணி வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரைச்சிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து காயும் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காயையும் மூடி வச்சு வதக்குனிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆகும், நல்லா வதங்கிடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வர தக்காளியெல்லாம் கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் நசுக்கி விட்டு தான் இது பண்ணணும். அப்படியே கடைஞ்சி விட்ட மாதிரி செஞ்சிங்கன்னா அதுவும் கரைஞ்சிரும். கொஞ்சம் சேர்த்து புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அது, அதாவது எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா பொடி. இதுதான் வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அதை போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் மல்லித்தூளை விட இந்த தூள் தான் வந்து இந்த குழம்புக்கே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதிக்கணும்ல, கொதித்து கொஞ்சம் வற்றணும். அதனால் ஊற்றி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கிட்ட குழம்பு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த கருவாடு கழுவி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு, ரொம்ப போட்டு நசுக்குனிங்கன்னா வந்துடும். ஆனால் கொஞ்சம் லேசாக அப்படியே தேய்ச்ச மாதிரி கழுவணும். ஏன்னா அது சாஃப்டாக இருக்கும் அந்த கருவாடு, அதனால். ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பாருங்கள் நீங்கள். சாதம் பத்தாது இது மாதிரி குழம்பு வச்சோன்னா. நைட்டுக்குமே வந்து குழம்பு ஊற்றி சாதம் தான் சாப்பிட்ணுன்னு தோணும்.
சூடாக சாதம் வச்சு நைட்டுக்கும் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு, உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். வெந்துருச்சு காய். சூடாக இருக்க நல்லா நசுக்க முடியல. வாயில் ஊற்றி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்தால் போடாதீங்க, இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய், கடைசியாக பச்சை எண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். விட்டு கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, காய் வெந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சாப்பிட்றப்ப திறந்து பாருங்கள், சாப்பாடு போடுறப்ப பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக குழம்பு. எடுத்து சாதத்தில் போட்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு வந்து கீரை, முட்டை வேக வச்சது, எந்த கீரை வேணாலும் ஒன்று வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. காரமாக சாப்பிட்றப்ப கீரையெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் வந்து முளைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். அதோட நீங்கள் முட்டை வேக வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்பளம் பொரித்து வச்சுக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த மெத்தடில் இந்த குழம்ப வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் இதை தான் செய்வீங்க. அப்புறம் மட்டன், சிக்கன்லாம் வாங்கி காசு செலவு பண்ணாமல் இதை வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.